இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜில் தான் இருக்கோம். போடா போடா வேற மாதிரி கட்டிப்பிடி அப்படியே முத்த கொடு. எங்கள் அப்பா படிக்க வச்சிருக்கு. மேலே அப்படியே பாரு, மேலே என்னைய பாரு, கேமரா. காய்ஸ், இதுதான் இந்த ஊரோட கவர்மெண்ட் பஸ். அடிச்சு நவுத்திட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கெண்டியில். எவ்வளோ டிக்கெட் ஆச்சு? 257. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ இருக்கும் கணக்கு பண்ணு. 257 ஓகே. 257 ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு நம்ம வந்து சேர்ந்தாச்சு. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தம்புலா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்து கெண்டிக்கு 80 கிலோமீட்டருக்கு இவ்வளோ ப்ரைஸ். இப்போது இங்கேருந்து ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேறு எங்கேயாவது சுற்றலாமான்னு இப்போ பார்க்க போகிறோம். 20 ரூபா கோட்லாம் பார்த்தீங்கன்னா பிளேசஸ்ஸு ரெண்டல் நைஸ். இந்த ஒரு பிளேஸ் பார்க்க அப்படியே டி நகர் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ஆமாண்டா, அப்படியே டி நகர் மாதிரியே இருக்கு. புக் பண்ணிட்டு வந்துருங்க கண்டிக்கு. டான் கேண்டி ரெஸ்டாரண்ட். கைஸ், நாம் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டல் இதுதான். ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 1000 ரூபாய் வருது. 3400 சம்திங் ஸ்ரீலங்கன் கரன்சியில். பட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜுங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நான் வண்டி போடுறேன். காய்ஸ், இதான் கெண்டி பஸ் ஸ்டாண்டு. இங்கே இருந்து தான் எந்த ஒரு பஸ்ஸுனாலுமே நம்ம போக முடியும். பெட்ரோல்லாம் போடுறாரு தான். பெட்ரோல் எவ்வளோ பாரு லிட்டரு? 311 ரூபா. பெட்ரோல் வந்து நம்ம ஊரில் கணக்காக 11 ரூபா பர் லிட்ரு. அப்போனா பர் லிட்டரு எவ்வளோண்ணா? 95 ரூபா. 95 ரூபா வருது. அது இல்லை இது. ஆமாம், கிட்டத்தட்ட ஓம்னி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓம்னியோட பெருசுலாம் அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் வரலாம் போல. கம்ஃபர்டபுளாக வரலாம் 10 பேர். டயரும் பெருசாக இருக்குது வண்டியில். ஐஎஸ் ஐஎஸ் மாதிரி ஐஎஸ் ஐஎஸ் சில கார் தான் ஃபுல்லாக பாரு. ஆமாம் ஆமாம். ஐஎஸ் இங்கெல்லாம் வந்து எல்லா காருமே டிஃப்ரெண்ட்டு தான். இப்போ பாரு, இந்த கார்லாம் நம்ம ஊரில் 1 2 பார்க்கும்போது ஆல்டோ, நம்ம ஆல்டோ இந்தியா வாட் ரிவர்? மகாவேல். Oh. 330 miles longer. Oh.
கைஸ் இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பாத்திங் பிளேஸ். அதாவது கெண்டி அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த ஒரு பிளேஸில் தான் வந்து எலிஃபண்ட் பாத்திங், இந்த ஃபோட்டோகிராஃபிஸ் இது எல்லாமே இங்கே எடுப்பாங்க. இப்போ அங்கே வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் எலிஃபென்ட்ஸ்லாம் இருக்கா இல்லை இப்படின்னு. Is it one elephant or with a couple of elephants? No. We look after 7 elephants. Okay, you have 7 elephants. Yes, 7 elephants. They have காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு டியோ அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியாக ஒரு அளவுக்கு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிஃபண்ட்டை தான் குளிக்க வைக்க போகிறோம், ரைடும் பண்ண போகிறோம் எல்லாமே. இந்த ஒரு பிளேஸ் ரொம்பவே ஃபேமஸ். அது 3 பேருக்கும் இப்போது ஒவ்வொரு எலிஃபண்டில் வச்சு ரைடு எல்லாமே தண்ணியிலே. இங்கே இருக்க ஆற்றுலேயே எலிஃபண்ட் தூங்கிட்டுருக்கு, ஜாலியாக தண்ணியில் குளிச்சிட்ருக்காங்க. a look. ஐயோ This time, there you can touch head, back and the ears, because going over there is a bit dangerous, because without a clue sometimes elephants try to get up. ஓகே ஓகே. Right? So go the other side and then yes, we use the coconut to rub them. என்னது யோஸ் Head, ஹெட் ears, head and all over the back. பேக். ஓகே அந்த Around சைடு the touch. யூ Yes. நீட் டு கோ Go தட் the சைடு. other side. Easy, yes. அந்த சைடு அந்த சைடு யூ நீட் டு கோ திஸ் சைடு ரைட். Yes. ஈஸி, ஏன்னா அந்த சைடு எழுச்சிக்கும். Not the car. Not the tree level. Yes. கண்ணாடி போட்டுக்கிறியா? இந்த கண்ணாடி. You can go to that elephant. அப்படியே போறா. இல்ல அவன் Dress வாங்கிட்டாரு. He will come and டேய் மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். நான் அது குளிப்பாட்டுறேன். நீ தண்ணி நீ அதுக்கு கேமரா பார்க்காத. கேமரா பாருங்க. கண்ணாடி அவுத்துறா. உன்னை படிக்க வச்சிருக்கு. இந்த மாதிரி 4 யானையை வாங்கி வச்சிருந்தா கூட குளிப்பாட்டி எல்லாப்போ அதாவது சொல்லுவேன். சீலக்கா போறான்னு சொன்னான். யானையை குளிப்பாட்டுறதுக்காக இங்க இருந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி போயிருக்கான். கட்டிப்பிடி, தேய்ச்சிட்டு அப்படியே கட்டி. அப்படியே முத்த கொடு. I just need one hair. Okay. You want to buy one hair? Elephant hair? Air. අයියේ නුවගාව තියෙනවද යාන මුඩි? යාන මුඩිயா? Yes. It's කීයද වගේ? Okay, later I will give you. Okay. இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு? Monthly how much you are spending for this? Nearly 250,000 rupees including the cost of foods, medicine, border, $500,000 rupees for a one elephant. Video edit. Okay, You can okay. talk in video. Yes, sir. You can say one thing. How to identify the elephant's age? Okay. You can Okay. You just okay, so by looking at the color, the more color they have, which means the older they are. Less color they have, which means younger they are, because baby elephant has no color at all. That's why we identify their age. But the most reliable way to identify their age by looking at their teeth. Elephant has got only 4 molars. They change it 6 times. Okay. So the veterinarian can tell exactly what their age is by checking their teeth. Okay. Yes. வந்து கண்ணாடி அவுத்துறா. காய்ஸ் இதில் தான் வந்து யானையை குளிப்பாட்டுவாங்க. இப்போ நம்ம தலைவன் 2 குறுப்பா யானையோட பாத்ரா யானை நினைச்சுட்டு போகுது. So there are some certain commands elephant can understand. So vocal commands. So that's how they control the elephant without putting the chains on or without using this thing. They just talk to the elephant. Literally they get the meaning of the command. They don't, you can see.
என்ன பயங்கரமா முதுகு அரிக்குது, தேய்ச்சி விட. இந்த இடத்துல தான் அப்படிதான் போயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா? நல்லா போயிடுச்சியா? அந்த பக்கம் போயிடுச்சா? அப்புறம் ஏன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற? கிராஜுவேட் பாடிக்கிறதால தேய்ச்சி கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? எங்க அப்பா படிக்க வச்சிருக்கு. இதே படிக்க துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். கிட்ட போனா உனக்கு பய தெரியாதுடா. கிட்ட போற. கோ க்ளோஸ்ல. நல்லா தான் தேய்ச்சி பயப்படாதடா. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படியா? மேல அப்படியே பாரு, மேல என்னைய பாரு, கேமரா பாரு. தண்ணி தேய், அப்படியே தேய். தண்ணி தேய். நான் இங்க இருந்து தெளிக்கிட்டா ஒரு ஆஸ்தெட்டிக்கா இருக்கும். என்ன நெக்ஸ்ட் பர்சன். யானை முடி பாத்தியா என்ன அளவுக்கு திக்கா இருக்கு. சீரியஸ்லி இந்த ஒரு யானை முடி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆசீர்வாதம். ஓகே லேட்டர். Now because you know உட்கார். வாவ். गाइस இப்போ பாத்தீங்கன்னா இந்த யானை அப்படியே பாருங்க ஷவர் பண்ணோம். வேற மாதிரி இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸ்ரீலங்கா வந்து இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கோம். okay, you two can go later on this elephant. Huh? Fine. Yana. காது பட்டு கால் வெட்டி கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கா? பயமா இருக்கா லைட்டா? அவன் பயமே இல்லாம இருக்கான். இப்படி வாடா. நானும் தைரியமா இல்லடா. அந்த கால் தூக்கணும் அப்புறம் தான் பயந்துட்டேன். கண்ணாடி போட்டுற எல்லாமே பண்ணுவாரு. guys and finally the elephant யானை ரைடு இது எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த கெண்டி பிளேஸில் பார்த்தீங்கன்னா கேண்டி பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிஃபண்ட் ரைடு அண்ட் வந்து சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எனக்கே செம பயமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஒரு தடவை ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு. யானையும் வந்து அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜுக்கு தான் அது வந்து கோஆப்ரேட் பண்ணோம். இன்னொன்று வந்து நம்ம ஒரு சில விஷயம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது கோவம் வந்து நம்மளை ஏறி மிதிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். இப்படிலாம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா வந்தால் இந்த யானைங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இன்னொன்று ட்ரோன் வந்து நான் நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துலையுமே வந்து யானை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்குமா, அதுவும் வந்து கரெக்டான டைமில் நம்ம அது லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பட் இருந்தாலுமே நம்ம இந்த ஒரு
ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஒரு தடவையாச்சும் நம்ம பண்ணணும். அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து இதுக்கப்புறம் போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாங்க. பாய். ஹாட் டாக்ஸா? இதோடா என்ன ரியல் சாக்லேட் இது அதுன்னு இருக்கு. நம்ம ஊருக்கு எதுவுமே இல்லை. பெப்சி பற்றியாதே இதுல செய். நம்ம ஊரில் பேன் பண்ணலாம் இங்கே வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே விற்கிறாங்க, என் கல்லே விற்கிறேன். திருட்டு கம்ப்ளைண்ட் நீங்களா? ஆன்டி இந்தியன் வைக்கிறீங்களா? வைக்கவே கூடாதுடா. ஆன்டி இந்தியன் வைக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை இவர் திங்கக்கிழமை ஒரு கடை க்ளோஸ் பண்ணு. ஐஸ் டீ வச்சு போகலாமா? எவ்வளோ ஆயிடுச்சு? நம்ம நாளைக்கு செலவு பண்ணுற காசாக இருக்கும் போது 2000 ரூபா பாரு. 580 ரூபாடா. பரவாயில்ல. மைலோ 110. இதுக்கு 510 ரூபாய்க்கு நம்ம இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி போயிடலாம் போல. அது 580 ரூபா. இந்த ஊர் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணிட்டா நீ உடனே அதுக்கு போயிடுவேன். கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்கு டைம்லாம் என்கிட்ட கிடையாது. சரி மச்சான், நம்ம சேஞ்ச் கொடுப்போம். நீ என்ன சொல்ற? இல்லை சேஞ்சு கொடுப்பான்னு அப்புறம் வயிற்று சோடாவும் தாங்குது, ஜூஸும் தாங்குது, மயிலும் தாங்குது. வேற என்ன? பலூனு வாங்கி போனா தம்பி வாங்கி போனா. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா 7:30-8 மணிக்கானாலே இந்த இடத்துல எல்லா ஷாப்புமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் தான் 8 மணிக்கு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து வாழைப்பழம் வாங்கிட்டோம். எவ்வளோடா இந்த வாழைப்பழம்? 100 ரூபா தான் இந்த ஊர் கரன்சிக்கு. நம்ம ஊர் கரன்சிக்கு 30 ரூபாய். எல்லாமே ட்ரிபிள் த காசு தான். எவ்வளோ சொல்லுவானுங்க இலங்கை வந்தால் இவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நம்ம காசை விட 3 மடங்கு அதிகம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க கரன்சிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம காசை விட 3 மடங்கு அதிகம் தான். 10 ரூபா வாழைப்பழம் 30 ரூபா.